வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முதலியார்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பிறந்தநாளை ஒட்டி தொகுதி முழுவதும் திமுகவினர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானங்கள் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக இளைஞரணி நிர்வாகியும் சட்டமன்ற உறுப்பினரின் தீவிர ஆதரவாளருமான மணிகண்டன் தலைமையில் துலுக்கானத்தம்மன் நகர் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். திண்டிவனம் நல்லியக்கோடன் நகர் அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் ஆண்டுதோறும் வைத்திகுப்பம் கடற்கரையில் நடைபெறும் மாசி மகத்தில் பங்கேற்க புதுச்சேரி வருகை தருவார். பின்னர் செட்டித்தெருவில் அமைந்துள்ள வடமுகத்து செட்டியார் திருமண மண்டபத்தில் ஊஞ்சல் உற்சவத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். இதனைத் தொடர்ந்து இன்று திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. திருக்கல்யாணத்தை ஒட்டி சீர்வரிசையுடன் ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியை எதிர்கொண்டு அழைக்கும் வைபவம் நடைபெற்றது. தொடர்ந்து மாலை மாற்றும் வைபவம், பட்டாச்சாரியர்கள் பாராயணம் பாட வெகு விமர்சையாக நடைபெற, தொடர்ந்து பெண்கள் கும்மி அடித்து கொண்டாட, வேத மந்திரங்கள் ஓத, ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவிக்கு மங்கள நான் அணிவித்து திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் திருக்கல்யாண பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டார்கள். புதிய மதுபான தொழிற்சாலைகளால் அரசுக்கு எந்த வருமானமும் வரப்போவதில்லை. வருமானம் வேண்டுமென்றால் அனைத்து மதுபான தொழிற்சாலைகளையும் கடைகளையும் அரசுடைமையாக்க வேண்டுமென்று வைத்திலிங்கம் எம்பி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர், புதுச்சேரியில் காமராஜர் ஆட்சி என்று ரங்கசாமி வேஷம் போட்டுக் கொண்டிருக்கின்றார். மதுபானம் வேண்டாம் என்று சொன்ன காமராஜர் பெயரால் ஆட்சி நடத்தும் ரங்கசாமி புதிய மதுபான தொழிற்சாலைகளை கொண்டு வருகின்றார். காமராஜரின் பெயருக்கு மாறாக செயல்படும் ரங்கசாமி காமராஜர் போன்று சட்டை போடுவதை தூக்கி எறிய வேண்டும். மாறாக மதுபான கடையில் விளம்பரங்கள் அச்சடிக்கப்பட்ட சட்டையை போட்டுக்கொள்ள வேண்டும் என்று காட்டமாக விமர்சித்தார். புதுச்சேரியில் உள்ள அனைத்து மதுபான தொழிற்சாலைகள் மற்றும் மதுபான கடைகளையும் அரசுடைமையாக்க வேண்டும். அப்படி அரசுடைமையாக்கினால் முதலமைச்சர் எதிர்பார்த்த வருமானத்தை விட அதிக அளவில் வரும் என்று குறிப்பிட்ட வைத்திலிங்கம், இதற்கு காங்கிரஸ் கட்சி தனது முழுமையான ஆதரவையும் அளிக்கும் என்றார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் புதிய மதுபான கொள்கையை அறிவிப்போம் என்று தெரிவித்த வைத்திலிங்கம், புதிய மதுபான தொழிற்சாலைகளால் அரசாங்கத்திற்கு எந்த வருமானமும் வரப்போவதில்லை என்றார். கூட்டணி கட்சிகள் குறித்து கேள்வி எழுப்பியதற்கு பதில் அளித்தவர், இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ், திமுக அங்கம் வகித்து வந்தாலும் தனித்தனியாக தான் செயல்பட்டு வருகின்றோம். கூட்டணி என்று வரும்பொழுது புதிய மதுபான தொழிற்சாலைகள் பற்றி யோசிக்கலாம் என்று தெரிவித்த வைத்திலிங்கம், மதுவிலக்கு என்ற மதுபான கொள்கையை அரசு முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு என்று தெரிவித்தார். ஊசடு தொகுதிக்குட்பட்ட பொறையூர்பேட் பகுதியில் உள்ள இலவச வரைபட்டா வழங்கிய பகுதிக்கு ரூபாய் 13 லட்சம் மதிப்பீட்டில் எல் வடிவ கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைப்பதற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான ஏ.கே. சாய் ஜே. சரவணகுமாரின் தீவிர முயற்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் அரசாணை பெற்று இன்று அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் தலைமை தாங்கி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் பிரதீப்குமார், பாஜக ஊசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தால் முரளி, கிளை தலைவர் பிரியன், இளங்கோ, பரத், ஜெயக்குமார், பர்குணம், ஸ்டீஃபன் ராஜ், விஸ்வா, சித்ரா புத்ரன், மகளிரணி தலைவி மல்லிகா, ஊசுடு சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்ற முன்பு நாள் அமைச்சரின் அறிவுறுத்தலின்படி ஊடக பிரிவு மூலம் உசுட்டேரி மற்றும் பொறையூரில் கடந்த 4 ஆண்டுகளில் நடைபெற்ற மக்கள் வளர்ச்சிப் பணிகளின் விவரங்களை துண்டு பிரச்சுரங்களால் தயார் செய்யப்பட்டு அனைத்து இல்லங்களுக்கும் வெற்றிலை வாழைப்பழம் துண்டு பிரச்சுரம் வழங்கி பொதுமக்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட வெண்ணிலா நகரில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்களின் பரிந்துரைப்படி பாஜக தலைவர் விஜயராஜ் தலைமையில் மாசி மகத்தினை முன்னிட்டு வெண்ணிலா நகரில் இருக்கும் மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. உடன் வார்டு பொறுப்பாளர்கள் வானரசன், சுந்தர், நகர்மன்ற இளைஞரணியில் மாநில செயலாளர் மகேந்திரன் மற்றும் கேபிள் முருகன் ஆகியோர் உடன் இருந்தார்கள். புதுச்சேரி அனைத்து மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு இயக்கம் சார்பில் நடைபெறுகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கருத்தரங்கம் சுதேசி மில் அருகே நடைபெற்றது. இதில் மொத்த நிதியில் மாற்றுத்திறனாளிகளின் வளர்ச்சிக்காக 5% நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அரசு வேலைவாய்ப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இட ஒதுக்கீட்டை முழுமையாக வழங்க வேண்டும்.
கல்வி மற்றும் நலத்திட்டங்களில் 5% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். 100% குறைபாடு உள்ளவர்களுக்கு 10,000-ம், 75% குறைபாடு உள்ளவர்களுக்கு 7,000-ம், 40% குறைபாடு உள்ளவர்களுக்கு மாதம் 5,000-ம் உதவித்தொகை உயர்த்தி வழங்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகளின் வருமான உச்சவரம்பை முற்றிலும் நீக்கி அரசாணை வெளியிட வேண்டும். மேலும் மாதந்தோறும் வழங்கப்படும் 15 கிலோ இலவச அரிசியை 30 கிலோவாக மாற்றுத்திறனாளிகளுக்கு உயர்த்தி வழங்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கென தனி நலவாரியம் அல்லது தனி ஆணையம் அமைக்க வேண்டும். மேலும் இலவச மனைப்பட்டா அல்லது தொகுப்பு வீடுகள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் நடைபெறுகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதனை நிறைவேற்றிட கோரியும் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் கார்த்திகேயன் வாழ்த்துரை வழங்கினார். பொதுச் செயலாளர் சண்முகம் தலைமை தாங்கினார். மாநில துணைத் தலைவர் குமார், மாநில துணை செயலாளர் ரவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டமைப்பின் பொருளாளர் ஜான் பீட்டர் வரவேற்புரை வழங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி சட்டப்பணிகள் ஆணையத்தின் வழக்கறிஞர் புரட்சிக்குமார், புதுச்சேரி ஓடஸ் பவுண்டேஷன் நிறுவனர் கிறிஸ்டி ராஜ், புதுச்சேரி பல்நோக்கு சேவா சங்க ஒருங்கிணைப்பாளர் சூடாமணி ஆகியோர் கோரிக்கைகள் குறித்து விளக்க உரையாற்றினார்கள். இதில் திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியங்குப்பம் தொகுதியில் பல்வேறு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றார். மேலும் கோவில் திருப்பணிக்கும் உதவிகளை செய்து வருகின்றார். அந்த வகையில் வீராம்பட்டினம் செங்கழநீர் அம்மன் கோவிலுக்கு 1 லட்சம் ரூபாயை கோவில் அறங்காவலர் குழுவினரிடம் வழங்கினார். மேலும் அரியங்குப்பம் மாஞ்சாலை பகுதியில் எழுந்தருளி உள்ள காளியம்மன் கோவில் திருப்பணிக்கு கோவில் நிர்வாகத்திடம் ரூபாய் 50,000, அதனைத் தொடர்ந்து அரியங்குப்பம் பைபாஸ் சாலையில் உள்ள ஏழைமுத்து மாரியம்மன் கோவில் திருப்பணிக்காக ரூபாய் 25,000 ரூபாயும், அரியங்குப்பம் அருந்ததிபுரம் பகுதியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவில் திருப்பணிக்காக ரூபாய் 25,000 என ஒட்டுமொத்தமாக 4 கோவில்களுக்கும் ஒரே நாளில் ரூபாய் 2 லட்சத்தை அந்தந்த கோவில் அறங்காவலர் குழுவினரிடம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் தொழிலதிபர் சீனிவாசன் மற்றும் அதிமுக தொகுதி செயலாளர் ராஜா, அதிமுக மீனவரணி இணை செயலாளர் ஐஸ் ரவி என்கின்ற ராஜவேலு, அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா, அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர்கள் பன்னீர், ஜெயக்குமார், பாலு, கோபி மற்றும் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். இவர்களை கோவில் நிர்வாகத்தினர் சால்வை மற்றும் மாலை அணிவித்து கௌரவித்தனர். புதுச்சேரி அரியங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் கிராமத்தில் 23ஆம் ஆண்டு மாசிமக கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நேற்று சிறப்பாக நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட ஊர்களிலிருந்து பல்வேறு சுவாமிகள் கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டு சென்றனர். இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்த வீராம்பட்டினம் மக்கள் குழு சார்பில் அனைத்து ஊர்களில் இருந்தும் வருகை புரிந்து கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் பங்கேற்ற சுவாமிகளுக்கு மரியாதை செய்யும் விதமாக பட்டு புடவை, பட்டு வேஷ்டி, பழ வகைகள், பண முடிப்பு உள்ளிட்ட அவைகள் தாம்பூலமாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர், மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், மாநில திமுக இளைஞரணி அமைப்பாளர் சிவசங்கரன், மீனவரணி மதிவாணன் உள்ளிட்ட அனைத்து கட்சி பிரமுகர்களும் பங்கேற்று சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வீராம்பட்டினம் மக்கள் குழுவினர், ஆலய தனி அதிகாரி, விழா குழுவினர் மற்றும் கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் அறிவுறுத்தலின்படி பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களின் சொல்லுக்கிணங்க மாநில செயலர் சரவணன் அவர்களின் வழிகாட்டியபடி புதுவை காமராஜர் சாலை அவைத்திடல் சாரம் மாசிமக திருவிழாவை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் காமராஜர் நகர் தொகுதி தொண்டர்கள் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி தொண்டர்கள் ராம்குமார், மகேஷ், ஃபெலிக்ஸ், முருகன், மதன், கார்த்திக், செந்தில், அல்லிமுத்து, சரண், சிவா, அன்பு, சுரேஷ், சந்தோஷ், பிரபா, மணி, தமிழரசன், மோகன், காந்தி, கபிலன் மற்றும் பல நண்பர்கள் கலந்து கொண்டு அன்னதானத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி குமரகுரு பள்ளத்தில் வைரம் ஃபிட்னஸ் என்ற பெயரில் நவீன உடற்பயிற்சி கூடம் அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் ஜிப்மர் மருத்துவமனைக்கு உறுப்பினர்கள் இரத்த தானம் செய்து வருகின்றனர். அந்த வகையில் வைரம் ஃபிட்னஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் வைரமணி ஏற்பாட்டில் இன்று இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி எலைட் இணைந்து இரத்த தான முகாம் உடற்பயிற்சி கூட வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாண்டிச்சேரி ரோட்டரி கிளப் இன்கமிங் கவர்னர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இம்முகாமில் 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். இவர்கள் வழங்கும் ரத்தம் புதுச்சேரி அரசு தலைமை மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உடற்பயிற்சி கூடத்தின் ஊழியர்கள், நிர்வாகிகள் செய்திருந்தனர்.
புதுச்சேரி பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் இதன் நிறுவனர் தாதா சாஹேப் கன்சிராம் அவர்களின் 91வது பிறந்தநாள் விழா அண்ணாசிலை அருகே நடைபெற்றது. புதுச்சேரி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தாதா சாஹேப் கன்சிராம் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டது. அதன்படி மாநில துணை ஒருங்கிணைப்பாளராக சங்கர், மாநில பொதுச் செயலாளராக வழக்கறிஞர் சுரேஷ்குமார், மாநில துணை பொதுச் செயலாளர் சிறுத்தை செந்தில், மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக ஐயப்பன், நெட்டப்பாக்கம் தொகுதி தலைவராக ராமச்சந்திரன், மங்களம் தொகுதி தலைவராக சகஸ்ராமன் ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். மேலும் இதில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சச்சிதானந்தம், மாநில பொதுச் செயலாளர் புருஷோத்தமன், மாநில பொதுச் செயலாளர் முருகன், செயலாளர் பழனி, செயற்குழு உறுப்பினர் பாண்டியராஜன் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். இதில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாணவர் பிரிவு சார்பாக பல்கலைக்கழகத்தில் மாணவர் பேரவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மாணவர்கள் பாரத், நறுவடி, குஷ்வந்த், உமா, மகேஸ்வரி, ஹர்ஷவர்தன் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை கருவடிக்குப்பம் சந்திப்பில் உள்ள கிழக்கு கடற்கரை சாலையில் வெங்கடேஷ் என்பவர் பேட்டரி இருசக்கர வாகனம் விற்பனை மற்றும் சர்வீஸ் செய்யும் கடை நடத்தி வருகின்றார். இவரது கடைக்கு சர்வீஸ் செய்வதற்காக வந்த 6 இருசக்கர வாகனங்களை கடையின் வாசல் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று மாலை ஒரு பேட்டரி இருசக்கர வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கியதை அடுத்து அருகே இருந்த மற்ற 5 வாகனங்களுக்கும் தீ பரவியது. இதனை பார்த்த கடை ஊழியர்கள் உடனடியாக தீயணைப்புத்துறைக்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான 6 பேட்டரி இருசக்கர வாகனங்கள் தீயில் கருகியது. தொடர்ந்து இந்த விபத்து குறித்து தீயணைப்பு துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் வெயிலின் வெப்பம் தாங்காமல் பேட்டரி வாகனம் தீப்பற்றி எரிந்தது தெரியவந்துள்ளது. மேலும் போலீசாரும் வேறு யாராவது இருசக்கர வாகனங்களுக்கு தீ வைத்தார்களா என்ற கோணத்திலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அரியங்குப்பம் சீனிவாச கார்டன் பகுதியை சேர்ந்தவர் ஆரோக்கியசாமி. இவரது மகன் அல்போன்ஸ் விளையனூர் பகுதியில் உள்ள ஐடி நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வந்தார். இதனிடையே திருமணமாக சென்னையில் வசித்து வரும் இவரது சகோதரியை பார்க்க இவரது தாய் சென்றுள்ளார். வயதான தந்தை மட்டும் வீட்டில் இருந்துள்ளார். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு அல்போன்ஸ் கம்பெனியிலிருந்து பணியை முடித்துவிட்டு ஹோட்டலில் ஃப்ரைட் ரைஸ் மற்றும் தோசை வாங்கி வந்து வீட்டிலிருந்த தந்தைக்கு கொடுத்துவிட்டு அவரும் சாப்பிட்டுள்ளார். அதன் பின் அவர் அறைக்கு தூங்க சென்றுள்ளார். இந்நிலையில் நேற்று காலை நீண்ட நேரமாகிய மகன் படுக்கை விட்டு எழுந்திருக்காததால் அவரது தந்தை அறைக்கு சென்று பார்த்தபொழுது அல்போன்ஸ் தனது கையை நெஞ்சில் வைத்தபடி மற்றொரு கையில் செல்போனை காதில் வைத்து பேசியவாறு மூக்கில் ரத்தம் அதிகப்படியாக வந்த நிலையில் இறந்து கிடந்தார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அவரது தந்தை ஆரோக்கியசாமி அளித்த புகாரின் பேரில் அரியாங்குப்பம் காவல் நிலைய போலீசார் அல்போன்ஸ் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு பிரேத பரிசோதனையில் அவர் மாரடைப்பால் மரணமடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். மேலும் இரவு சாப்பிட்ட உணவு மாதிரிகளை சேகரித்து ஆய்வகத்திற்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். பரிசோதனை முடிவு வரும் பட்சத்திலேயே மாரடைப்பால் மரணமடைந்தாரா அல்லது உணவு உட்கொண்டதால் மாரடைப்பு ஏற்பட்டதா என்பது தெரிய வரும். மேலும் காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி கிருமாவாக்கம் அம்பேத்கர் நகரை சேர்ந்த கூலி தொழிலாளி தமிழரசன் உமா தம்பதிக்கு 2 மகன்கள் உள்ளனர். ஒருவர் 10ஆம் வகுப்பு படிக்கின்றார். இளைய மகன் சபரீஸ்வரன். இவர் அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகின்றார். இன்று மாசி மகத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் விடுமுறை என்பதால் சபரீஸ்வரன் தனது நண்பர்களுடன் சைக்கிள்களில் பனித்திட்டு பகுதியில் உள்ள கடற்கரை முகத்துவாரத்திற்கு குளிக்க சென்றனர். இந்நிலையில் பனித்திட்டு கடல் முகத்துவார பகுதியில் குடித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஆழத்தில் சிக்கிய சபரீஸ்வரன் நீரில் மூழ்கி மாயமானார். இதனை அறிந்த உடன் வந்தவர்கள் கூச்சலிடவே அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடிவந்து முகத்துவாரத்தில் மூழ்கிய சபரீஸ்வரனை பைபர் படகு மூலம் மீனவர்களும் பொதுமக்களும் மீட்க முயற்சி செய்தனர். தொடர்ந்து கிருமாம்பாக்கம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் போலீஸ் சம்பவ இடத்திற்கு வந்து தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் மீனவர்கள் இணைந்து சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக மாயமான மாணவனை கடலில் சென்று தேடினர். நீண்ட நேர தேடலுக்கு பிறகு சபரீஸ்வரன் சடலமாக மீட்கப்பட்டார். இதுகுறித்து கிருமாம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் மாசி மகத்தின் பொழுது கடலின் முகத்துவாரத்தில் குளித்த 8ஆம் வகுப்பு மாணவன் கடலில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.